ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிஎஸ் 3591 கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ், கண்டிப்பாக இந்த இயர் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க தேவையில்ல. சிம்பிளாக என்னென்ன யூனிட்டில் என்னென்ன கொஷின் படிக்கணும் அப்படின்றத சொல்லி வீடியோவை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூனிட் 1 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷின்ஸுமே கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இந்த 4 ஏதாச்சும் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். டிசிபி அண்ட் ஐபி ப்ரோட்டோகால் ஷூட் அண்ட் ஓஎஸ்ஐ மாடல், அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ், ஹெச்டிடிபி, எஃப்டிபி, இந்த கொஷின் அடுத்து வந்து இமெயில் ப்ரோட்டோகால்ஸ், இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட்டில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. யூனிட் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷின்ஸுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் கனெக்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், கன்ஜெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம் அண்ட் கன்ஜெக்ஷன்ஸ் அவாய்டன்ஸ், இது எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாகவே இதெல்லாமே உங்களால் ரைட் பண்ண முடியும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸ், அதுவுமே படிச்சுக்கோங்க. யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷின்ஸுமே ஆல்ரெடி கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். இதில் நிறைய இன்டர்னல் ப்ரோட்டோகால்ஸ் வந்து IPv4, IPv6 இந்த கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. DHCP இந்த கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏஆர்பி அண்டு RERP இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அட்ரஸிங் அண்டு சப்நெட்டிங் இந்த கொஷின்ஸுமே ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ். இது எல்லாமே கான்செப்ட் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இந்த டாபிக் அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாகவே உங்களால் எக்ஸாம்ஸில் வந்து ஓனாகவே ரைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்க்கும்போது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங், லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங், பாத் வெக்டார் ரவுட்டிங், இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகக்கூடிய மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து மல்டிகாஸ்ட் ரவுட்டிங், இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 5 பார்க்கும்போது உங்களுக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல் யூனிட் எல்லாமே உங்களுக்கு 4 தான் மோஸ்ட்லி கொடுத்துருக்கேன். இந்த 4மே மிஸ் பண்ணிடக்கூடாது. இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. யூனிட் 5ல் ஒயர்லெஸ் லேன், CSMA, CD ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் டேட்டா லிங்க் லேயர்ஸ், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ரொபகேஷன் கைடன் அண்ட் அன்கைடன் மீடியம்ஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஷின்ஸ் தான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிச்சுக்கோங்க. வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.